Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 12th sum பார்த்துட்டு eliminate theta from the equations a secant theta minus c tan theta is equal to b and b secant theta plus d tan theta is equal to c. இதில் இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணுமா, எலிமினேட் பண்ணணும்னா தீட்டாவை எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதேமாரி ஒரு சம் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இதையும் போட போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறதே எழுதிக்கலாம். a secant theta minus c tan theta is equal to b. இது equation number 1. சரிங்களா, நெக்ஸ்ட்டு b secant theta plus d tan theta is equal to c. இது equation number 2. இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணலாம். எதால் மல்டிபிள் பண்ணணும்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சி இருக்குது டி இருக்குது. tan thetaவை கேன்சல் பண்ண மாதிரி பார்க்கலாம். சி இருக்குது டி இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டியால் மல்டிபிள் பண்ணுனா ஏ டி secant theta minus cd tan theta is equal to bdன்னு கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை சியால் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் பிசி secant theta ப்ளஸ் சிடி tan theta is equal to c ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள், ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள், ஏடி ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பிசி இருக்கா இன்டூ இந்த secant thetaவை காமனாக எழுதிக்கலாம். secant theta இது மைனஸு இது ப்ளஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடின்னு கிடைக்கும். சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடின்னு கிடைக்கும். நமக்கு தேவை secant theta தான். ஸோ secant theta is equal to c square plus bd divided by ad plus bc. இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே சிமிலர்லி tan thetaவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. tan thetaவோட கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 1 a secant theta இங்கே b தானே இருக்குது. ஈக்குவேஷன் 1 b-ஆல் மல்டிபிள் பண்ணால் ab secant theta minus cb tan theta is equal to b ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வை இங்கே சி இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2ல் இங்கே பி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம மேலே ஏ இருக்குது, ஏவால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏவால் மல்டிபிள் பண்ணால் ஏபி secant theta ப்ளஸ் ஏடி tan theta is equal to ஏசின்னு கிடைக்கும். ஏசின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகுமா, சிம்பிள்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி எங்கே கூட இங்கேயும் மைனஸாக இருக்குது. ஸோ மைனஸ் சிபி ப்ளஸ் ஏடி இன்டூ tan theta is equal to minus of b square minus ac-ன்னு கிடைக்கும். b square minus ac-ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டான். tan theta is equal to minus ac minus b square. மைனஸ் ஒரு மைனஸ் வெளில எடுத்துக்கலாம். ac minus b square divided by minus cb plus adன்னு கிடைக்கும். மைனஸ்க்கு மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ tan theta is equal to ac minus b square by cb plus ad. இது tan thetaவோட வேல்யூ. secant theta கண்டுபிடிச்சிட்டோம், tan theta கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தெரியும் secant square theta minus tan square theta is equal to 1. அப்படியே இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். secant square theta என்ன கண்டுபிடிச்சோம், c square plus bd divided by ad plus bc the whole square. சரிங்களா, ப்ளஸ் சாரி மைனஸ் tan thetaவோட வேல்யூ ac minus b square divided by
சிபி ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ பாருங்கள், இந்த ஸ்கொயர் அப்படியே பிரித்து போட்டுக்கலாமா? இந்த ஸ்கொயரை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். கவனிங்க, சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பிரிச்சுக்கிட்டோம், டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இதையும் பிரிச்சுக்கிட்டோம். மைனஸ் இப்போ பாருங்கள், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பிரிச்சாச்சு. அடுத்தது இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் பிரித்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சிபிஏ பிசின்னு எழுதலாமா? பிசி ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு தனியாக ஸ்கொயரு, இதுக்கு தனியாக ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அதாவது சி ப்ளஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். எல்லாத்துலேயுமே டீட்டாவாக நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் கொண்டு வந்துடலாமா? ப்ளஸில் கொண்டு வந்தால் எப்படி வரும் பாருங்கள். சி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் ஆகிடும். ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ டீட்டாவை நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதோட எக்ஸசைஸ் நம்பர் 3.1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.